இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெற்றிலையோட புணர்ச்சி விதி பார்க்க போகிறோம். வெற்றிலையை பிரித்தா எப்படி வரும்னா வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும். வெறுமை கூட்டல் இலை, அதாவது வெறுமை கூட்டல் இலையிலிருந்து எப்படி வெற்றிலைன்னு வருதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்பு பெயர் புணர்ச்சிங்கிறதுனால ஈறுபோதல் விதிப்படி நிலைமொழி வெறுமையில் இருக்கிற மை ஈறு கடைசி எழுத்து, நிலைமொழி கடைசி எழுத்து கெட்டு போகும். மை கெடுதல் விகாரப்படி கெட்டு போகும். ஸோ வெறு ப்ளஸ் இலை அப்படின்னு இருக்கும். அந்த வெறு ப்ளஸ் இலையை திரும்ப பிரித்தோன்னா எப்படி வரும்னா வெறு கூட்டல் இலை. இந்த ரூ உயிர்மை எழுத்து, இதை மெய்யாகவும் உயிராகவும் பிரிக்க போகிறோம். ரூவை பிரித்தோன்னா இர் ப்ளஸ் ஊ. ஸோ வெர்ட் ப்ளஸ் ஊன்னு வரும். நமக்கு ஒரு விதி இருக்குது. இந்த வறுமொழி முதல் இலையில் இருக்கிற முதல் எழுத்து ஈ உயிரெழுத்து. அதனால் உயிர்வரின் உக்குரல் நிலைமொழி ஈற்றில் இருக்கிற உகரம் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடிடும், டெலிட் ஆயிரும், கெடுதல் விகாரம். அப்போ வெறு ப்ளஸ் இலை அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைக்குது? வெறு ப்ளஸ் இலை. இனிமே என்ன ஆகுனா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி இரு கூட இன்னொரு இரு வரும். ஸோ இப்போ தன்னொற்று இரட்டல் இருப்படி நிலைமொழி ஈற்றில் இருக்கிற இரு மெய்யெழுத்து கூட இன்னொரு மெய்யெழுத்து வருது இரு. இந்த இரு ப்ளஸ் இ ரெண்டையும் சேர்த்தோன்னா நிலைமொழி ஈற்றெழுத்து இறையும் வறுமொழி முதலெழுத்து ஈயையும் சேர்த்தோன்னா இரு ப்ளஸ் இ ரீன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக எப்படி வரும்? வெற்றிலை அப்படின்னு ஃபைனலாக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான்.